ஒரு மண்டல விரதமிருந்து ஆண்கள் மாலை அணிவித்து அதற்கான கலருடை அணிந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுவார்கள். ஆனால் எந்த மாலையும் அணியாமல் வீட்டிலிருந்தே இவர் மீண்டும் இருமுடியோடு இல்லத்திற்கு திரும்பி அந்த அரிசி அந்த நெய்யை வைத்து வணங்கக்கூடிய வகையில் இவளும் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறாளே, அவள்தான் பராசக்தியினுடைய வடிவம். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஸ்ரீராம ராம 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 ராம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. நான் அடிக்கடி கண்ணதாசனுடைய ஒரு வைர வரியை பதிவு செய்வேன். காலமெனும் ஆளியிலும் காற்றுமழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று. நேற்று இன்று நாளை என்று எல்லா தலைமுறைகளும் கம்பனுடைய காவியத்தை படித்து படித்து நாம் எண்ணுகின்றோம். ஆனால் அந்த கம்பராமாயணமோ பாரதமோ பெரிய புராணமோ பகவத்கீதையோ அடுத்த தலைமுறைக்கு எப்படி வழிகாட்டுகிறது, அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மகோ உன்னதமான செய்தி என்ன என்பதை உங்களுக்கு இன்றைக்கு விளக்குவதுதான் இன்றைய நிகழ்வின் நோக்கம். நாம் ராமநவமி என்று கொண்டாடுவோம், காரடையான் நோன்பு என்று கொண்டாடுகின்றோம், வரலட்சுமி நோன்பு என்று கொண்டாடுகின்றோம், லக்ஷ்மி விரதம் என்று கொண்டாடுகின்றோம், சுமங்கலி பூஜை என்று கொண்டாடுவார்கள். இந்த வார்த்தைகள்லாம் வித்தியாசம் நிறைய இருக்குது, நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராமநவமி அன்னைக்கு ராமருடைய பட்டாபிஷேக படத்தை வச்சு நீர்மோர் பானகம் கரைச்சி வச்சு துளசி மாலை வைத்து ராமபிரானை வணங்கி அந்த ஒழுக்கத்தை என் வாழ்க்கையில் இனிமையை தான்னு வேண்டுவோம். நீங்கள் காரடையான் நோன்பு பெண்கள் கையில் சரடு கட்டி வேண்டுவாங்க. எதற்கு? கணவன்மார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று. சுமங்கலி பூஜை எதற்கு? இறைவனிடத்திலே தன்னுடைய கணவன் செம்மாந்து வாழ வேண்டும் என்று வேண்டுதல் வைப்பார்கள். நீங்கள் சபரிமலை வழிபாட்டில் ஒரு நுட்பம் இருக்குது. இதை சொன்னாதான் இந்த கம்பராமாயணத்துடைய இன்றைய பகுதி உங்களுக்கு புரியும். ஒரு மண்டல விரதமிருந்து ஆண்கள் மாலை அணிவித்து அதற்கான கலருடை அணிந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுவார்கள். ஆனால் எந்த மாலையும் அணியாமல் வீட்டிலிருந்தே இவர் மீண்டும் இருமுடியோடு இல்லத்திற்கு திரும்பி அந்த அரிசி அந்த நெய்யை வைத்து வணங்கக்கூடிய வகையில் இவளும் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறாளே, அவள்தான் பராசக்தியினுடைய வடிவம். ஆனால் இப்படி பேசப்பட்ட ஆண் பெண்ணினுடைய பக்தியில் சங்க இலக்கியத்திலிருந்து இந்த காலம் வரை கற்பு நெறி என்று சொல்ல வந்தால், கற்பு நெறி என்று சொல்ல வந்தால் ஆணுக்கு ஒரு கற்பையும் பெண்ணுக்கு ஒரு கற்பையும் தமிழ் சமூகம் சொல்லி வந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கும், சிலப்பதிகாரத்தை எழுத்தண்ணி படித்தவர்களுக்கு தெரியும். இந்த மாலை அணிவிச்சுக்கிறாங்கள்ல, மாலை ஆண்கள் போடுற மாலைக்கு பேர் தார்னு பேர், கோவலன் அணிந்த மாலைக்கு பேர் தார்னு பேர், கண்ணகி போட்டிருந்த மாலைக்கு மாலைன்னு தான் பேர். மாலையில் கூட வேறுபடுத்தி காட்டக்கூடிய சமூகம். ஆணுக்கென்று ஒரு கற்பும் பெண்ணுக்கென்று ஒரு கற்பும் பேசப்பட்டது. ஆனால் பின்னால் வந்த பாரதி தான் எழுதுகின்றான், கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம். ஆண் பெண்ணினுடைய ஒழுக்கம் இருக்கிறதே, அது சமம்தான், தராசு தட்டில் வைத்து எடை போடக்கூடாதுன்னு பிற்காலத்தில் பாரதி பராசக்தியின் மைந்தன் சொன்னாலும் கூட முதலில் ஒழுக்க நெறி என்றால் இருவருக்கும் பொருந்தும் என்பதை இந்த மண்ணில் மகத்தான சொன்ன கவிஞன் கவி சக்கரவர்த்தி கம்பநாட்டாழ்வார். எப்படி ராமனுடைய அழகை எப்படி வர்ணிக்கிறான்? மையோ மரகதமோ மரிகடலோ, ஐயோ இவன் அழியா அழகன்னு சொல்லி, அழகுனாலே ராமன், அறம்னாலே ராமன், தர்மம்னாலே ராமன், வீரம்னாலே ராமன், இப்படி பல பெருமைகளுக்கு உண்டான அந்த ராமன் நீங்கள் நல்லா பார்க்குறோம். ஜனக மகாராஜாவினுடைய மகளாகிய சீதா பிராட்டி கன்னிமாடத்தின் மேலே நிற்கிறார். அந்த வழியாக வந்த ராமன் விழிகள், ராமனுடைய விழி சீத்தையை அப்படி பார்த்து விட்டது. சீத்தையனுடைய விழியும் ராமனை பார்த்து விட்டது. கம்பன் வரியில் சொல்ல வேண்டுமென்றால்
அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினார். இதை அப்படியே வைங்க. இதை பார்த்த உடனே ராமனுடைய மனசு குறுகுறுன்னதான். இதுவரைக்கும் நாம் அறத்தின்படி வாழ்ந்தோம், தர்மத்தின்படி நடந்தோம். ஆனால் இப்போது ஒரு பெண்ணை பார்த்து விட்டோமே, ஒருவேளை அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்திருந்தால் ஐயோ என்று நினைத்த மாத்திரத்தில் அவனுடைய உள்மனது சொன்னதாம், ராமா, நீ நடையில் நின்றுயர் நாயகன், அழியா அழகன், ஒருபோதும் திருமணமான பெண்ணை உன்னுடைய வழிகள் பார்க்காது, நீ நம்பு நம்பு, சீதா பிராட்டிக்கு திருமணம் நடக்கவில்லை என்று ஆழ்மனம் சொல்லியதாம். அதனால்தான் திருமணப்பேறு நடந்து முதல் சந்திப்பில் ராமன் சொன்ன வார்த்தையாக கம்பன் வைக்கின்றான், இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன். இந்த கம்பனுக்கு யாரா தலைவன்னா வள்ளுவன். அதற்கு முன்பு ஆணுக்கு எதிராக பெருமைன்னா அப்படி வாளெடுத்து மோதுவது, ஆளோடு ஆள் மோதுவது, தோளோடு தோள் மோதுவது. அதை உடைச்சான். எப்படின்னா, பிறன்மனை நோக்கா பேராண்மை தான் சான்றோருக்கு அழகுடான்னா. அடுத்த பெண்ணை மனதாலும் நினைக்காதவன் தான் உண்மையான வீரன்னா. அதையே தன்னுடைய காப்பியத்தினுடைய கருப்பொருளாக வைத்து ஒரு உருப்பொருளை தயார் செய்து அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து கதாநாயகனாக ராமனை படைத்ததனுடைய நோக்கம் ஆண்கள் கற்பு நெறியோடு இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டு சிற்பம் ராமன் என்கின்ற பாத்திரம். அப்படியே இன்னொரு தராசு தட்டில் அன்னை சீதா பிராட்டியை பாருங்க. அசோகவனத்தில் இருக்காங்க. அனுமன் வந்து பார்த்துட்டான். சீதா மாட்ட சொல்றான், நான் ராமபிரானுடைய தூதன், எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கணுமா, ஒரே ஒரு கனப்படுது என் தோள் மேலே ஏறிக்கங்க, நான் உங்களை கொண்டு போய் என்னுடைய வணக்கத்திற்குரிய தெய்வம் ராமபிரான் கரத்தில் தஞ்சம் புகச் செய்கின்றேன். அப்போ சீதாம்மா ஒரு வார்த்தை சொல்கிறா, அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் அது என் தூயவன் வில்லினாற்றலுக்கு மாசென்று வீசினேன். என்ன வார்த்தை சார், என்ன நுட்பம்! நான் அவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் ஏன் தெரியுமா பொறுத்து கொண்டிருக்கிறேன், என் கணவன் வந்து வில்லினுடைய பெருமையை நிலைநிறுத்தி என்னை மீட்டிச் செல்ல வேண்டும். நம்ம கூட இல்லறம்னா ஏதோ கணவன் மனைவி இணைந்து வாழ்வதல்ல, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கைன்னா. அன்போடும் அறத்தோடும் ஒழுக்கத்தோடும் அறத்தோடும் இருக்க வேண்டியவர்கள் கணவன் மனைவி எப்படி? சீதாவை போல, ராமபிரான் போல. வெறும் படத்தில் வைத்து காரடையான் நோன்பும் வரலட்சுமி நோன்பும் ஆண்டவனிடத்தில் கொண்டாடுவது அல்ல. அவர்கள் எப்படி கற்புத்தன்மையோடு நெறியோடு இருக்கிறார்களோ அதுபோல ஆண்களாகிய நாமும் ராமநவமி கொண்டாடுவது முக்கியமல்ல, ஏகபத்தி விருதனாக இருப்பதுதான் இந்த மண்ணுக்கான மரபு. நான் மீண்டும் உங்களிடத்தில் கையெடுத்து வணங்குவேன். அடுத்த தலைமுறை ராமாயணம் கேட்பதும் ராமாயணம் படிப்பதனுடைய நோக்கம் ராமன் காட்டிய வழியில் நடப்பதுதான் நாம் ராமநவமியும் காரடையான் நோன்பும் கொண்டாடுவதனுடைய நோக்கம். ராம் ராம் ஜெய் ராம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.